வணக்கம். சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், 21 எழுத்தில் எப்படி முடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. இது கஷ்டம் இல்லையா, எப்படி முடியும்னு கேட்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப 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 ஈஸி. சரி, நீங்கள் ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்குறீங்களா? எவ்வளோ பேர் ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்காக போகிறாங்க, அதை எழுதி எழுதி பழகிட்டு இருக்காங்க, எழுதி எழுதி பழக்காங்க, எழுதி எழுதி பார்க்குறாங்க. உண்டா இல்லைங்களா? அதுக்கு ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, தமிழ் தானே இது. தமிழ் ஷார்ட்ஹேண்ட்னு நினச்சிக்கோங்களேன். ஷார்ட்ஹேண்டில் தமிழ் எப்படி எழுதுறது? ஷார்ட்ஹேண்ட் தமிழ் நினச்சிக்கோங்க. சுருக்கெழுத்து தமிழ். அப்போது சுருக்கெழுத்து தமிழ்னு கொண்டு வாங்களேன். இதை கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சுருக்கெழுத்து தமிழ்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்ஹேண்ட் தமிழ்னே வச்சுக்கோங்க. 247 எழுத்து எழுதுறதுக்கு பதிலாக 21 எழுத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஷார்ட்ஹேண்டில் தமிழை நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப வேகமாக எழுதலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாமே. 247 எழுத்துக்கு நீங்கள் மாறி மாறி யோசனை பண்ணிக்கிட்டு அப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்க. படித்தவங்களுக்கே ரொம்ப ஈஸி. நான் 1வது குழந்தை 2வது குழந்தைய நான் சொல்ல வரல, படித்தவங்களுக்கே ரொம்ப ஈஸிங்க. பஞ்சாப் படித்தவங்களுக்கு சொல்லி பாருங்களேன், ஷார்ட்ஹேண்ட் ஒன்று எழுதிக்கப்பா, பக்கத்தில் நீ ஷார்ட்ஹேண்டில் எழுதி பழகிக்கப்பான்னு சொல்லுங்கள். வைக்க போகிறீங்க, இன்னொரு மொழியை கற்றுக்கன்னு போகிறீங்க, இன்னொரு விஷயத்தை கற்றுக்கன்னு போகிறீங்க, தமிழில் தப்பாக எழுத முடியாமல் போகிறீங்க, தங்கிலீஷில் எழுதி பழகுறீங்க, தங்கிலீஷ் எழுதுறீங்க. உண்டு தானே? நான் உண்மை தர சொல்கிறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன்னா. தங்கிலீஷில் எழுதுறீங்க. நம்ம தாய்மொழி அருமையான மொழி, இனிமையான மொழி, உண்மையான மொழி, தெய்வம் தந்த மொழின்னு நம்ம சொல்கிறோம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய மொழின்னு சொல்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்னு சொல்கிறோம். உண்டா இல்லைங்களா? அப்படிப்பட்ட தமிழை நான் ஏங்க தடுமாற போகிறேன், நான் ஏங்க திருத்துறேன்? ஒன்றுமே சொல்லலைங்க. நம்ம குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் எளிமையாக படிக்கணும். இப்போ படிக்கக்கூடிய பசங்களெல்லாம் பாருங்களேன், பிள்ளைங்களெல்லாம் பாருங்களேன். இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு படித்த பிஏ பிகாம் என்னென்ன டிகிரிலாம் படித்து வந்தவங்க எவ்வளோ பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் தமிழை ஒழுங்காக எழுதுனான்னு சொல்கிறீங்களா? இப்போ வாசிப்பு குறைஞ்சி போச்சுன்னா தமிழில் எல்லோரும் வாசிப்பு 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 குறைஞ்சி போச்சு சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தமிழை கொண்டு வாங்க, வாசிப்பு குறையுதா கூடுதான்னு பார்ப்போம். அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே யாருமே. பாருங்கள், நிச்சயமாக வாசிப்பு ரொம்ப கூடும், பயங்கரமாக கூடும். எல்லா மக்களும் படிப்பாங்க, படிப்பறிவு நிறைய போவாங்க, புராணங்களெல்லாம் படிப்பாங்க, நிச்சயமாக இதிகாசங்களை படிப்பாங்க, ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகள் அவ்வளோ வேகமாக அறிவுள்ள தெளிவு அவ்வளோ தெளிவாகும். நிச்சயமாக இன்றைக்கி பாருங்கள், சூரியபுராணத்தை படிப்பாங்க, சிவபுராணத்தை படிப்பாங்க, ராமாயணத்தை படிப்பாங்க, சிலப்பதிகாரத்தை படிப்பாங்க. அதனுடைய அண்மைகள் என்ன தெரிஞ்சுக்குவாங்க, அந்த எழுத்துக்களுடைய அறிவு